வெல்கம் டு ரத்னா தாட்ஸ். யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதும் இல்லை, மறக்கப்படுவதும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்று நினைவில் வைக்காதே. யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதை மட்டும் நினைவில் வை. சந்தர்ப்பத்தால் சில நல்லவர்கள் நம்மை விட்டு பிரியும் போது தனிமை பிறக்கிறது. அதே சமயம் சில போலியானவர்கள் நம்மை விட்டு பிரிந்தால் அங்கே நிம்மதி பிறக்கிறது. இங்கே சிலருக்கு அழுவதற்கு கண்ணீர் தான் இல்லை, ஆனால் காரணங்கள் நிறையவே இருக்கின்றன. இரக்கம் மனம் கூட இரும்பாகி போகிறது. சிலர் நம்மிடம் சுயநலவாதிகளாக மாறும் போது, மனதில் உள்ள காயங்கள் ஆறிய போதும், காயத்தை தந்தவர்கள் நினைவுக்கு வரும்போதெல்லாம் ஏற்படும் வலிகள் என்றும் புதியதாகவே இருக்கிறது. உலகத்திலேயே மிக பெரிய முட்டாள்தனம் நம்மைப் போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான். வாழ்க்கையில் அனைவரும் செய்யும் தேவையில்லாத 3 செயல்கள்: கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது, அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது, அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து தன் நிம்மதியை இழப்பது. காரணங்களுக்காகவோ தேவைகளுக்காகவோ வருவதில்லை ஒருவர் மீதான உண்மையான அன்பு. இன்பமோ துன்பமோ நமக்காக இறுதி வரை இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் வருவதே உண்மையான அன்பு. சிறகுகள் கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிலுவைகள் கிடைத்தால் சுமப்பதும் வாழ்க்கைதான். துன்பங்களை வளர்ப்பதும் தனிமைதான், சிலருக்கு துன்பங்களை தணிப்பதும் தனிமைதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.